பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறோம். அது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டிங் கொடுக்கும், நல்லா க்ளோ வச்சுக்கும். ரொம்ப சிம்பிளான 2 ரெமெடி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், வாங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து எந்த அரிசி இருந்தாலும் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அரிசி தான் போடணும்ல. இதை வந்து இப்போது 2 தண்ணியில் கழுவிட்டு 2 தடவை நல்லா தண்ணியில் லைட்டாக இப்படி கழுவிக்கோங்க. ஏன்னா இதில் இந்த அரிசி அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அந்த கெலீஜெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லு க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த அழுக்கு 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டிங்கன்னா ஃபஸ்ட் தண்ணியில் கழுவும் போது கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தி வரும். அடுத்து 2ஆவது தண்ணியில் இது நல்லா இப்படி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவுன பிறகு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச பிறகு அதுக்கு அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்துட்டு பாதாம் ஆயில், அலோவேரா ஜெல். பாதாம் ஆயில் வேணுந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அரிசி அலோவேரா ஜெல் இருக்குது, உங்களுக்கு வேணுந்தால் பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். எனக்கு தேவை, நான் பாதாம் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆனால் 2 அரிசி தண்ணியும் இப்போ அது அரிசி ஊறின பிறகு நல்லா ஒரு கலராக இதாகிடும். அப்போ அந்த அரிசி தண்ணி வச்சு தான் நம்ம அலோவேரா ஜெல்லு வச்சு ஒரு க்ரீம், சூப்பரான க்ரீம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டிங்காக சரி நல்லா க்ளோவாக இருக்கும். பாருங்கள், 2 ஹவர் கழிச்சு எந்த அளவுக்கு கலர் அது ஊற கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அரிசி தண்ணி கலரு. இந்த அரிசி தண்ணியில் அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது. நம்ம முடிக்கும் நம்ம ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணிக்கலாம். இந்த அரிசி தண்ணியில் நம்ம வேஸ்ட் பண்ணாத முகத்தை கழுவிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து அரிசி தண்ணியில் நம்மளுக்கு சூப்பராக என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு தேவைப்படுது நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த அரிசி தண்ணி நல்லா இப்படி ஊறிட்ட பிறகு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் தேவையான அளவுக்கு வேறு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் நான் சேர்க்கறது அலோவேரா ஜெல். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ரொம்ப சிம்பிளானது கூட. உங்களுக்கு தேவையான இந்த அலோவேரா ஜெல்லும் இந்த அரிசி தண்ணியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கடையில் வாங்குகிற அளவுக்கு ஒரு க்ரீம் போல் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது நம்ம முகத்தில் அப்ளை பண்ணால் கூட நம்ம என்ன போட்டிடுறோம் கூட தெரியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வேறு இந்த அரிசி தண்ணியும் அலோவேரா ஜெல்லும் போட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்ம நார்மல் இடத்துல ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் ஜாஸ்தி செஞ்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரெல்லாம் வைக்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நம்ம லிப்பு கூட யூஸ் பண்ணலாம், லிப் பாம் கூட மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபுல் பாடி கூட ஒரு வேஸ்லின் போல் நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் போல் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஒயிட்டாக எப்படி இருக்குது இந்த மாதிரி. அடுத்து எனக்கு தேவையானது வந்து நான் பாதாம் ஆயில் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நான் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வெளியே கிளம்பும் போது கூட வேஸ்லின் போல் நம்ம கை கால் கூட நம்மளுக்கு ஃபுல் நம்ம குளிச்சுட்டு ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஃபுல்லு கை காலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக அரிசி தண்ணியிலே வச்சு ஒரு சூப்பரான க்ரீம். தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கேஸ்டர் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி நார்மல் இடத்துல வச்சுக்கோங்க. வெளியே வச்சோம்னா 1 வீக் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி.
ஃப்ரீசர்லலாம் வைக்காதீங்க. இது ஒரு வேஸ்லின் போல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் நீங்கள் இது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தை கழுவணுன்னு ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் தூங்கலாம். காலையில் ஏஞ்சி நீங்கள் சோப் போட்டும் நார்மல் நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஃபேஸ் வாஷ் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான நைட்டு ஃபேஸ் க்ரீம். ரைஸ் வாட்டரில் வச்சு உங்களுக்கு சூப்பரான ஃபேஸ் க்ரீமு. அது இல்லாமல் இதில் ஃபுல்லு நம்ம கை கால் கூட வெடிப்பு இருந்தாலும் சரி, எதுக்கு இருந்தாலும் சரி, வெள்ளை வெள்ளையாக நம்ம குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம கை கால்லாம் அப்படி தெரியுதுனா கூட அது கூட நீங்கள் வேஸ்லின் போல் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.